மத்திய கிழக்கில் உருவான போர் நிலைமை உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் சந்தி வழியாக உலகின் சுமார் 20% கச்சா எண்ணெய் கடத்தப்படுவதால் அங்கு நிலவும் பாதுகாப்பு அபாயம் காரணமாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்வு பதிவாகியுள்ளது. இதன் பின்னணியில் இந்தியா தனது எரிசக்தி இறக்குமதியை பாதுகாக்க ரஷ்யா மூலம் கிடைக்கும் தள்ளுபடி கச்சா எண்ணெய் வாங்குதலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வணிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய ரிஃபைனரிகள் மாற்று விநியோக திட்டங்களை பரிசீலித்து வருகின்றன. இதேவேளை யூரோப்பியன் யூனியன் நாடுகளில் குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி அமெரிக்காவின் ஈரான் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கவலை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போர் அதிகார வரம்புகள் குறித்து வாக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒயிட் ஹவுஸ் தரப்பில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட அமெரிக்க பங்கு குறித்து ஆலோசித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகள் பாதுகாப்பு மற்றும் கூட்டணி தொடர்புகளை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. இந்த சூழ்நிலை போர் மைதானத்தை தாண்டி உலக வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் அரசியல் கூட்டணிகளில் நீண்டகால மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக மதிப்பிடப்படுகிறது.